ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு வரையில் நம்பர்ஸ் பற்றி நம்ம நிறையவே பேசுவோம். ஸ்பெக்ஸ், பேட்டரி கெப்பாசிட்டி, பெர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ், மெகா பிக்சல்ஸ் இந்த மாதிரிலாம். பட் இன்றைக்கி இந்த வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த ரெனோ 8 ப்ரோவில் அந்த நம்பர்ஸ் பின்னாடி உள்ள டெக்னாலஜி ப்ளஸ் ரொம்ப பேசப்படாத சில விஷயங்களை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுவோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4A Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். கைஸ், எடுத்தோன்னு ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ நான் ஓப்போவோட கொலாபரேஷனில் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு ஃபுல் ரிவ்யூலாம் கிடையாது, ஒரு ஃபீச்சர் ஃபோக்கஸ் வீடியோ. ஸோ அந்த டிஸ்க்ளைமர் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஆக்சுவலான ஃபீச்சரை ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, முதல்ல மேரி சிலிகான் எக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இதை பற்றி நிறையவே எல்லாரும் பேசியிருப்பாங்க. எல்லா வீடியோலையும் பின்னாடி மேரி சிலிகான் எக்ஸ்னு இருக்கும், மேரி சிலிகான் எக்ஸ் NPU இருக்குது, 6 நானோமீட்டர்ஸ் இப்படிலாம் எல்லாருமே பில்டப் பண்ணியிருப்பாங்க. பட் மேரி சிலிகான் எக்ஸ்னால் என்ன? அது ஓப்போவோட ப்ரொப்ரைட்ரி NPU. இப்போது NPUனா என்ன? நியூரல் ப்ராசஸிங் யூனிட். பேசிக்காக ஃபோனில் அந்த AI ஃபீச்சர்ஸ், ஏஐன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த AI ஃபீச்சர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு NPU தேவை. டிப்பிக்கலாக எல்லா பிராண்ட்ஸுமே குவால்காம் இல்லை மீடியாடெக் அந்த மாதிரி எந்த சிப் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதில் உள்ள AI ஃபீச்சர்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஓப்போ கேமராவுக்கு அவங்களோட சொந்த NPU இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா ரிலேட்டட் AI ஃபீச்சர்ஸை இன்னும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த ஃபுல் வீடியோவுமே Reno 8 Proவில் ஷூட் பண்ணது தான். லோ லைட், மிக்ஸ்ட் லைட்டிங் கண்டிஷன்ஸில் எடுத்தது. ஸோ இங்கே அந்த லோ லைட் வீடியோ அவ்வளோ க்ளீனாக இருக்கிறதுக்கு காரணம் அஃப்கோர்ஸ் நல்ல ஹார்ட்வேர் உள்ள சோனியோட IMX766 சென்சர் இருக்குது. பட் வெறும் அந்த சோனி IMX766 வச்சு ஷூட் பண்ணால் கிடைக்கிற ரிசல்ட்ஸோட இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த மேரி சிலிகான் எக்ஸ் NPU. ஸோ இதை OPPO 4K அல்ட்ரா நைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வெறும் லோ லைட் வீடியோஸ்க்கு மட்டும்தான் இந்த NPU யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இல்லை, அதுக்கு இன்னும் சில ஃபீச்சர்ஸும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ரேஞ்ச் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சுச்சுவேஷனில் பேக்ரவுண்ட் ரொம்ப பிரைட்டாக இருக்குது, ஏன்னா நேச்சுரல் லைட் சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் டிப்பிக்கலாக கேமராஸ் ரெண்டுத்தில் ஒன்று பண்ணும். ஒன்று பேக்ரவுண்டை கரெக்டாக லைட் பண்ணிவிட்டு சப்ஜெக்டை அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணிடும். இல்லை டிப்பிக்கலாக ஃபோன் கேமராஸில் சப்ஜெக்ட் கரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கும், பட் பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் ப்ளோன் அவுட்டாக இருக்கும். OPPO Reno 8 Proலையும் அதே தான் நடக்கும், நார்மலாக நம்ம ஷூட் பண்ணல. ஸோ இப்போ எனக்கு பின்னாடி உள்ள அந்த வானத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் வாஷ்ட் அவுட்டாக இருக்குது, அந்த ப்ளூ பெருசாக தெரியல. ஸோ இப்போ நம்ம அந்த AI ஃபீச்சர் ஆன் பண்ணையில் தான் மேரி சிலிகான் எக்ஸ் ட்ரிகர் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அது ஆனில் வச்சு எடுத்த ஃபுட்டேஜ். ஸோ இப்போ அந்த வானத்தை பார்த்தீங்கன்னா அதில் உள்ள டீட்டெயில் ரெக்கவர் ஆகிருக்கு, ப்ளஸ் என் ஃபேஸில் உள்ள டீட்டெயிலும் மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ ரேஞ்சுங்கிறது ஃபுட்டேஜில் உள்ள டார்க்கெஸ்ட் டு பிரைட்டஸ்ட் பாயிண்ட்டுக்கு நடுவில் எவ்வளோ டீட்டெயில் கேப்சர் ஆகுதுங்கிறது தான். ஸோ அந்த டைனாமிக் ரேஞ்ச் இதில் இன்னும் பெட்டராக வரதுக்கும் மேரி சிலிகான் எக்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ எனிவேஸ், இதுதான் நம்ம வீடியோவில் உள்ள நம்பர் 1 and 2 அந்த 4K அல்ட்ரா நைட் மேரி சிலிகான் எக்ஸ் டைனாமிக் ரேஞ்ச் அண்ட் ஆல் தட். இப்போ நம்ம அடுத்து பேட்டரி ஹெல்த் இன்ஜினுக்கு வருவோம். ஃபாஸ்டர் சார்ஜிங் என்றைக்குமே ஒரு பாசிட்டிவ் தான். பிராண்ட்ஸ் எல்லாமே நிறைய பிராண்ட்ஸ் இப்போ அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா ஃபோன்ஸ்லையுமே எக்கச்சக்கமான சூப்பரான ஸ்பீடோட சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்களோ இல்லையோ, சார்ஜிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ Reno 8 Proவில் அஃப்கோர்ஸ் 80 வாட் சூப்பர் வூக் சப்போர்ட் இருக்குது. 50% சார்ஜ் 11 நிமிஷத்தில் கேட்குறதுக்கு சூப்பராக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் சார்ஜிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக ஆக அதுக்கு ஒரு நெகட்டிவும் இருக்குது. என்ன நெகட்டிவ்? ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேட்டரியை சார்ஜ் பண்ணிங்கன்னா பேட்டரி ஹெல்த்தும் ஃபாஸ்ட்டாக டிப்ரிஷியேட் ஆகும். பட் இந்த விஷயத்துக்கு ஓப்போ ஸ்டார்டிங்லேருந்தே அட்டென்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. இப்போது அவங்க ஃபோன்ஸில் பேட்டரி ஹெல்த் இன்ஜின் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே இதை அவங்க ஒரு ப்ரையாரிட்டியாக வச்சு ஒர்க் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட 3 வருஷமாக இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 20+ பேட்டன்ஸ் பெண்டிங்காக இருக்குது. ஸோ இந்த பேட்டரி ஹெல்த் இன்ஜின் என்ன பண்ணணும்னா கரண்ட், வோல்டேஜ் இதெல்லாம் ரியல் டைமில் மானிட்டர் பண்ணி தேவைக்கேற்ற மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதுவே மேக் பண்ணும். ஸோ பேட்டரி ஹெல்த் ப்ரிசர்வ் ஆகும். ஸோ இங்கே ஓப்போட கிளைம் என்னென்னா 80% பேட்டரி கெப்பாசிட்டி 1600 சார்ஜ் சைக்கிளுக்கு அப்புறமும் ரீட்டைன் ஆகும் அப்படிங்கிறது தான். யோசிச்சு பார்த்தீங்கன்னா 1600 சார்ஜ் சைக்கிள்ஸுங்கிறது 4 வருஷத்துக்கு அதிகம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஃபோனை சார்ஜ் பண்ணிங்கன்னா 4 வருஷம் தாண்டையிலையும் 80% பேட்டரி கெப்பாசிட்டி, பேட்டரி ஹெல்த் ரீட்டைன் ஆகிருக்கணும். கேட்குறதுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இல்லையான்னு நம்மளால் ரிலேட்டிவாக ஏதோ ஒன்று பார்க்காம கன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ இங்கே இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு பார்த்தா 800 சைக்கிள்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் பாயிண்டில் ஃபோனோட பேட்டரி ஹெல்த் 80%க்கு டிப் ஆகுங்கிறது தான் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். ஸோ அதை இங்கே ஓப்போ டபுள் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணி அதையும் டபுள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு இதுக்காக இந்த ஃபோனை வாங்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபீச்சராக இல்லாட்டியும் ரொம்ப மார்க்கெட்டபிளாக இல்லாத ஒரு ஃபீச்சர். பட் ஆக்சுவல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு பிராண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கங்கிறது நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்போது லாஞ்சிவிட்டி ஆக்சுவலாக யூசர்ஸ்க்கு தேவையான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்சஸ் இந்த ஃபோனுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நிறைய பிராண்ட்ஸ் இப்போலாம் ஃபோன்ஸ் அப்டேட் பண்ண தான் செய்கிறாங்க. பட் அப்டேட்ஸோட புது ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் பிரச்சனைகளும் வருது. ஸோ அது வராது அப்படின்னு ஒரு பிராண்ட் எப்படி அஷ்யூர் பண்ண முடியும்னு பார்த்தா இங்கே ஓப்போ அதை அஷ்யூர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. Reno 8 Proக்கு TUV SUD சர்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு விதத்தில் ஒரு ஐபி ரேட்டிங் மாதிரின்னு எடுத்துக்கோங்களேன், பட் சாஃப்ட்வேர் இருக்குது. டியூவி ரைன்லாண்டுங்கிறது உலகத்துலேயே ஒரு பெரிய டெஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர். இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 150 வருஷமாக இருக்குது, 20,000க்கு அதிகமான எம்ப்ளாயீஸ். அவங்க ஆஃபர் பண்ணுற டியூவி எஸ்யூடி சர்டிஃபிகேஷனுக்கு 5 ரேட்டிங் இருக்குது. ABCDE ரேட்டிங்ஸ். A தான் ஹையஸ்ட் லெவல். ஸோ Reno 8 Pro அவங்க சொல்கிறது கிட்டத்தட்ட 500 டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஃபோன் 36 மாதம் கழிச்சும் ஸ்மூத்தாக இந்த ஃபோனால் ரன் பண்ண முடியும்னு நாங்கள் நம்புகிறோம் எங்கள் டெஸ்டிங்க்கு அப்புறமா அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன் தான் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 36 மாதம்னு வரையில் 3 வருஷம் கழிச்சும் இந்த ஃபோன் ஸ்மூத்தாக பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது இந்த ரேட்டிங்கில் இருக்குது. அதுக்காக பர்ஃபெக்டாக இருக்குமா, பிரச்சனையே இருக்காதான்னு கேட்டிங்கன்னா யாரும் இப்போ கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் திருப்பியும் ஒரு மெகா பிக்சல் கவுண்ட், நம்பர்ஸ், அந்த மாதிரி மார்க்கெட்டபிலிட்டிக்காக மட்டும் ஒரு விஷயத்த பண்ணாமல் இது மாதிரி சின்ன விஷயங்கள், லாஞ்சிவிட்டி, யூசருக்கு ஆக்சுவலான நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுங்கிறதுல ஒரு பிராண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். இங்கே நான் மிஸ் பண்ண ஒரு சின்ன விஷயம், ஓப்போவோட சூப்பர் வூக் சார்ஜிங்கையும் டியூவி ரைன் லென்த் சேஃப் அண்ட் குவிக் அப்படின்னு சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ கடைசியாக நம்ம சாஃப்ட்வேருக்கு வருவோம். ஸோ இந்த ஃபீச்சர் ColorOS பற்றி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம், நானே நிறைய பேசியிருக்கேன், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பட் இந்த ஃபீச்சர் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணதில்லை. ஸோ உங்களுக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம். இப்போ ஒரு ஃபோனை ஒரு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனை லேப்டாப் டெஸ்க்டாப்பில் பார்க்க முடியுங்கிறது புதுசு கிடையாது. நிறைய பிராண்ட்ஸ் அதை அலோவ் பண்ணுறாங்க, ஈஸியாக பண்ண முடியும். உங்களுக்கு வேணால் அதாவது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம், ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை காப்பி பேஸ்ட் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இங்கே அதே ஃபீச்சர் தான் கொடுத்துருக்காங்க, நல்லா இன்ட்யூட்டிவாக கொடுத்துருக்காங்க, ஈஸியாக பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷன் பார் புல் டவுன்லேருந்து மல்டி ஸ்க்ரீன் கனெக்ட் குவிக் டாகில் எனேபிள் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் லேப்டாப்லேருந்து ஒரு கிளிக்கில் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த பாயிண்ட்டில் வேணும்னாலும் ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ யூஸ் பண்ணுறதும் நல்லா ஈஸியாக தான் இருந்துச்சு. மேலே இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹோம் ஸ்க்ரீன் தெரியும். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு மவுஸ் பாயிண்ட்டை நவுத்திட்டிங்கன்னா அது திருப்பி மேலே போய்க்கும். பட் அது இங்கே மேஜர் பாசிட்டிவ் கிடையாது. இங்கே எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்கள் மிஸ் பண்ணியிருக்க முடிஞ்ச ஃபீச்சர் என்னென்னா, இப்போ ஃபோன்ஸ்லலாம் போர்ட்ரேட் டிஸ்பிளேஸ் இருக்குது இந்த மாதிரி, லேப்டாப்ஸ்லலாம் லேண்ட்ஸ்கேப் டிஸ்பிளே இந்த மாதிரி. ஸோ இன்னும் பெரிய இந்த மாதிரி உள்ள ஓரியன்டேஷனில் உள்ள டிஸ்பிளே இருக்கிறத இங்கே நம்மளால் நம்ம அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ண முடியும். இந்த பாருங்களேன், இப்போது க்ரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஸ்கோர்ஸ் ஏதோ கிரிக்கெட் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுப்போம். இந்த பாயிண்ட்டில் எனக்கு என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்கணுன்னா, மேலே இதை டேப் பண்ணால் க்ரோம் இப்போ ஒரு தனி விண்டோவாக போயிடுது. அது மேலே ஸ்லைட் ஆகிடுச்சு. இப்போ நான் மெசேஜஸ் என்ன வேணாலும் செக் பண்ணலாம். இப்போ நான் திருப்பி இதுக்கு வரணுன்னாலும் வரலாம், இல்லை வேறு ஏதோ பண்ணணும் அப்படின்னா திருப்பியும் மேலே இந்த பட்டனை டேப் பண்ணிவிட்டு இப்போ செட்டிங்ஸ் போகணுன்னாலும் என்ன பண்ணணுன்னாலும் நான் பண்ண முடியும். டக்குன்னு மெசேஜஸ் செக் பண்ணணுன்னா பண்ணலாம், திருப்பி ஸ்கோருக்கு வரணுன்னாலும் வரலாம். ஸோ இந்த மாதிரி அந்த லேண்ட்ஸ்கேப் ஸ்க்ரீனை நம்மளோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை பற்றி இப்போ நிறைய பேர் பேசினதில்லை, ஸோ எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு, இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணேன். ஸோ இதுதான் நம்ம லிஸ்ட்டில் உள்ள கடைசி ஃபீச்சர். ஸோ ஓப்போ இந்த ஃபோன் பற்றி ஏதாவது ஒரு வீடியோவில் கொலாபரேட் பண்ணணுன்னு சொல்லல. எனக்கு டிப்பிக்கலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி ஒரே வீடியோவை திருப்பி பண்ணுங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ கொஞ்சம் யூனிக்காக வித்தியாசமாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் பண்ணேன். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சா? இதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டிங்களா இந்த வீடியோவில்? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் வேறு ஏதாவது Reno 8 Pro பற்றி ஃபீச்சர்ஸ் ஏதாவது நான் இது வரைக்கும் பேசாதது இந்த வீடியோவில் ஏதாவது இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோவுக்கு. ப்ளஸ் கைஸ், புது ஆஃபீஸ், புது வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால தான் செட்டப் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. கொஞ்சம் இந்த வீடியோவில் எக்கோ கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அக்கூஸ்டிக்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் டெக் இந்த வாரமோ 2 வாரமாக பண்ண முடியல. ஏன்னா வீடு மாற்றணுன்னா அது எவ்வளோ பெரிய தலைவலின்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். இன்ஃபேக்ட் இருக்கிற வீட்டிலேருந்து இப்போ 2 வீட்டுக்கு மாறி இருக்கேன். ஸோ ஒன்று ஆஃபீஸாகவும் ஒன்று வீடாகவும் மெயின்டைன் பண்ண போகிறேன். அந்த வீட்டுக்கு இன்னும் கரண்ட் வரல. ஸோ 10 நாளாக ஆஃபீஸ்லேருந்து தான் எல்லாமே ஓடிட்டுருக்கு. ஸோ எல்லாம் ஷார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 1 வாரம் 1.5 வாரம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக கண்டிப்பாக வீடியோஸ் வரும். ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப், பெல் ஐகான், ப்ளஸ் இந்த வீடியோ பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். Have a nice day. Bye.